இருப்பாள். அது உணர்வை வெளியிடுவதுடன் பிறருக்கு அவ்வுணர்வை ஊட்டும் பெருமையுடையது என்றார் லியோ டால்ஸ்டாய். அதுபோல் கலை பல வளர்க்கும் பல்கலைக்கழகமாம் எம் பணியில் இன்று கலைவாழ் விழா பரிசளிப்பு இலக்கிய மன்ற தொடக்கம் இந்த ஆண்டு சிறப்பு விருந்தினராக வந்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கும் பெருமதிப்பிற்குரிய முனைவர் சி. சிதம்பரம் ஐயா அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறக்குறைய 2300 மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் கரவொலி எழுப்பி அவர்களை மனமாற உளமாற பாராட்டுவோம். 85 புள்ளிகளில் முதல் இடத்தை பெறுகின்ற வகுப்பு 12ஆம் வகுப்பு A1 வகுப்பு. ஒரு புள்ளிகளுடன் 10ஆம் வகுப்பு பி பிரிவு மாணவன் உதயகுமார் இன்றைய புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் கலை வேந்தன் என்ற பட்டயத்தை பெறுகிறார். சபைகளின் மூலமாக நடத்தக்கூடிய பள்ளிகளில் ஒழுக்கம் மிக முக்கியமானதாக இருக்கும். கல்வியை காட்டிலும் ஒழுக்கம் மிக முக்கியமானதாக இருப்பதற்கு இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களே சாட்சி. இன்று நான் இவ்வாறு உங்கள் முன்பு ஒரு சிறப்பு விருந்தினராக இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த குடியரசுத் தலைவர் விருது வாங்குகின்ற போது இருந்த எனக்கு அந்த மனநிலையை காட்டிலும் இந்த பள்ளியில் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதை மிக பாக்கியமாக எண்ணுகிறேன். இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தூண்களாக இருக்கக்கூடிய இந்த 4170 மாணவர்கள் என் கண்முனை கிடைக்கிறார்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த கலை வார விழாவில் பங்கு பெற்ற பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
பாசம் வர வதங்குது பாச பச பசங்க தாவச்சு நான் போக பாச பச பசங்க தாவச்சு நான் போக மீனும் மோசு மோசுங்குது எங்கால மீனும் மோசு மோசுங்குது மீனு மோசு மோசுங்க மேட்டுக்கு நான் போக மீனு மோசு மோசுங்க மேட்டுக்கு நான் போக தூத்தா புணு புணுங்குது எங்கால தூத்தா புணு புணுங்குது தூத்தா புணு புணுங்குது எங்கால தூத்தா புணு புணுங்குது உணர்வில் தமிழனாயிரு உறவில் இந்தியனாயிரு மொத்தத்தில் நீ மனிதனாயிரு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி. ஓ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? சரி, மட்டன் சாப்பிடலனா இன்னைக்கு நாளே பாரு. வாங்கடா போயிட்டு சந்தையில ஒரு கோழியை பிடிச்சு வரலாம். சாப்பாடு செஞ்சாச்சு, டிவியை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு ஒரு குடிப்போமா? போட்டா டிவிய பிறந்த கல்வி இல்லாத மாணவன் வேலை தேடும் இளைஞன் இவன் இல்லாத இந்தியாவே ஒரு இந்தியா இல்ல. அந்த இந்தியாவை உருவாக்க மாணவர்களே வாரி. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்து பல்வேறு கருத்துக்களை மாணவர்கள் மனதில் பதித்து சென்ற முனைவர் டி. சிதம்பரம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிறப்பான பாராட்டுக்கள் பலத்த தகவல்கள் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து ஆசிரியர்களின் மாண்புகளையும் நம் பள்ளியின் பெருமைகளையும் தம் இனி அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்ந்த சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நன்றி.